கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலையும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். In the way, the Andal has been continuously explaining from the day one the observance of the Margazhi Tirupavai Nonbu. On 27th day, Koodarai Vellum Seer is the beginning of the Pasuram. கூடினவர்களை அவர்களால் வெல்ல முடியாது, இறைவன் கூடினவரை வெல்ல மாட்டார் என்பதாக கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்னை பாடி நாம் தொழுதால் என்ன கிடைக்கும் என்பதையும் அங்கு சொல்லுகின்றார். பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். முதலில் புகழ் கிடைக்கும், நாடு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக நீங்கள் வேண்டியதற்கு பரிசாக அவர் தருவார். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அறிவோம். பல்வேறு விதமான அணிகலன்களை அணிந்து சிறப்புக்குரிய முறையிலே உன்னை செல்வந்தனாக்கி உலகம் புகழ்பெற உலகத்திலே சிறந்த நிலையை அவர் அருள்வார். உடன் ஆடை உடுப்போம், நல்ல புத்தாடை உடுப்பதற்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பொன்பட்டாடை பீதாம்பரம் எல்லாவற்றையும் அணிந்து உடன் அணிகலன்களையும் அணிந்து சிறப்பாக இப்படி உடலில் அலங்கார ரூபமாக இருந்தவன் தன்னுடைய உள்ளத்திலே சிறப்பு மிக்க நிலையிலே இருக்கும்பொழுது நல்ல உணவை உள்ள வேண்டும். ஆனால் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று சிறப்பான முறையிலே அக்கார அடிசல் செய்து அந்த அக்கார அடிசலை சேர்ந்து உண்போம். அனைவரும் கலந்து ஒருவர் தனித்து இல்லாமல் அதை பகிர்ந்து உண்போம் என்பதை சிறப்பாக அழகாக கூடாரை வெல்லும் சீர் என்று துவங்கி சிறப்பான முறையிலே அங்கு இறைவன் அருள் பாலிக்கும் முறையை அழகாக அங்கு விளக்குகின்றார். அதைத்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாடிபுரத்து ஜகத் துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதார் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கை கண்ணி உகந்தளித்தான் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழினவே, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோழை தமிழ் ஐந்தைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு.